எந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க. குடும்ப பெண்ணை பொது வழியில் சமூக வலைதளத்தில் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுதுனாட்டே நீங்கள் மனுஷன் தானே, உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி அம்மான்னு யாருமே இல்லையா? பெண்களை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? உங்கள் கட்சியில் பெண்களை என்ன மனநிலையில் தான் நீங்கள் அணுகிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை சொல்கிறது டிவிக்கு கட்சியில் 10 ஆண்களுக்கு மத்தியில் நீ ரொம்ப கேவலப்படுத்தாரு, துட்டு பறிக்கிறாரு. மக்களே பெண் பிள்ளைகளை, அதுவும் தயவு செய்த ஆண்கள் விஜய் ரசிகையான்னு கேட்டு கல்யாணம் பண்ணுங்க. ஒரு பொம்பளை சொல்கிறா, நான் விஜய்க்கு பொண்டாட்டியே நாள் இருந்துட்டு போயிடுவேன், அவளை கட்டிக்க போகிற புருஷன் அவளை பெற்ற அம்மா இந்த வார்த்தையை சொல்லும்போது நாக்கு கூசலியா? அவன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்த பொண்ணோட கள்ள தொடர்புல இருக்கான், அதுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னா அவங்களோட மனநிலை என்னவா இருக்குன்னு பார்த்துக்கங்க. தயவுசெய்து மக்களே, இது ரொம்ப ஆபத்தான இது வந்து 1000 திமுகவுக்கு சமம் இந்த டிவிக்கே கட்சியில் இருக்கிறவங்க, 1000 சைக்கோவுக்கு சமம். உயிரற்ற உடல்கள்னு சொல்லுவாங்களா, சாம்பிஸ், அவங்களோட மோசமான மனநிலையில் இருக்கானுங்க இவனுங்களை. குண்டு செட்டில் குதிரை ஓட்டுத இந்த தாயலிகளை கொன்று புதைச்சி மூடி புல்லு கூட முளைக்காத அளவுக்கு அண்ணன் சீமான் சொல்லவே மேலே படுத்துக்கிட்டுங்க. அந்த கட்சி வாக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வாங்குதுன்னா அது அந்த ஊருக்கு சாபக்கேடு.